அமெரிக்கா ஈரான் போர் பத்தி யானிஸ் வரூஃபாகிஸ் என்ன சொல்றாருன்னு இப்ப பார்க்கலாம். சரி, இதுக்குள்ள போவோம். ட்ரம்ப் அவரே செஞ்ச ஒரு பொறிக்குள்ள மாட்டிக்கிட்டதா வரூஃபாகிஸ் சொல்றார். அவர் கருத்துப்படி ட்ரம்ப் இஸ்ரேலோட பெஞ்சமின் நெத்தன்யாகுவுக்காக இந்த போர்க்குள்ள இழுக்கப்பட்டிருக்காரு. வரூஃபாகிஸ் என்ன நினைக்கிறாருன்னா, இதுக்கப்புறம் ட்ரம்ப்ப அரசியல் ரீதியா எதுவுமே காப்பாத்த முடியாது அப்படின்னு. அடுத்ததா ராஜதந்திர ரீதியான வீழ்ச்சி. அமெரிக்காவோட கோரிக்கைகளை பல நாடுகள் நிராகரிச்சிருக்கு. இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இத்தனை நட்பு நாடுகள் கைவிரிச்சதுதான். ஆனா அவங்க நிஜமாவே அமெரிக்காவை எதிர்த்து நிக்கிறாங்களா? வரூஃபாகிசர் முக்கியமான கேள்வியை கேட்கிறாரு. இது தைரியமான எதிர்ப்பு இல்ல, ஜெயிக்கவே முடியாத ஒரு ராணுவ நடவடிக்கையை தவிர்க்கிறாங்க, அவ்வளவுதான். கப்பல் அனுப்பலனாலும் வேற வழிகள்ல அவங்க உடந்தையா தான் இருக்காங்க. அதுதான் இங்க முக்கியம். வாங்க, இது எப்படி உலக பொருளாதாரத்துல ஒரு பெரிய புயலை உருவாக்குதுன்னு பார்க்கலாம். முதல்ல பெட்ரோல் டீசல் விலை உயர்வு. இது சாதாரண தொழிலாளர்களை ரொம்ப பாதிக்குது. ரெண்டாவது, அதிக மின்சாரம் தேவைப்படும் ஏஐ துறையில முதலீடுகள் இப்ப குறைய ஆரம்பிச்சிடும். கடைசியா சென்ட்ரல் பேங்க்ஸ் வட்டி விகிதங்களை குறைக்கிறத நிறுத்திட்டு கூட்ட ஆரம்பிப்பாங்க. இந்த சார்ட்டை பாருங்க, வளைகுடா நாடுகளுக்கே எவ்வளவு பெரிய பொருளாதார பாதிப்பு வரும்னு தெரியுது. இந்த நெருக்கடிய சிலர் பேரரசுகளோட வீழ்ச்சியோட ஒப்பிட்டு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சூயஸ் நெருக்கடி தான் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தோட வீழ்ச்சியை உறுதி செஞ்ச ஒரு தருணம். ஆனா அமெரிக்க சாம்ராஜ்யம் பத்தி கணிக்கிறதுல நாம அவசரப்படக்கூடாதுன்னு வரூஃபாகிஸ் எச்சரிக்கிறார். அவர் ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொல்றாரு. அமெரிக்காவுக்கு கடன் அதிகமாக அதோட சக்தியும் அதிகமாச்சு. இந்த முரண்பாட்டை கொஞ்சம் பிரிச்சு பார்ப்போம். டாலரோட பெரிய பலமே அதோட எதிரிகள் தான். சீனா அவ்வளோ பணத்தை டாலர்ல வச்சிருக்கிறதால அமெரிக்கா வீழாம பாத்துக்க வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்கு. ஆனா நாடுகள் டாலரை விட்டுட்டு வேற கரன்சிக்கு மாறும்போது இந்த நிலைமை இப்படியே இருக்காது. ஒரு பேரரசோட பலமே அதோட எதிரிகளை நம்பித்தான் இருக்குன்னா அது எவ்வளவு நாளைக்கு நிக்கும்? யோசிக்க வேண்டிய கேள்வி.